செங்கோட்டையில் கோட்டை வாசல் கருப்பசாமி கோவில் கொடை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை படையாச்சி தெருவில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கோட்டை வாசல் கருப்பசாமி, சுடலைமாடசாமி, பேச்சியம்மன், பிரம்மராட்சியம்மன் கோவில் கொடை விழா கடந்த 25ஆம் தேதி கால்நாட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. கொடை விழாவினை முன்னிட்டு தினமும் சிறப்பு அலங்கார தீபாராதனை நடைபெற்றது. இந்த நிலையில் வியாழக்கிழமை மேளதாளத்துடன் குற்றாலத்திலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வருதல், குடியழைப்பு, சாஸ்தா பூஜை, பால்குட ஊர்வலம், பொங்கல் இடுதல் உள்ளிட்டவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் கோவில் கொடை விழாவினையொட்டி நடைபெற்ற சாம பூஜையில் சுவாமிக்கு கிடாவெட்டி படையல் இட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் கருப்பசாமி, சுடலைமாடசாமி, பேச்சியம்மன், பிரம்மராட்சியம்மன் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். விழாவில் செங்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் படையல் இடப்பட்ட கறி சோறு பிரசாதமாக வழங்கப்பட்டது. முடிவில் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் கொடை விழா நிறைவடைந்தது. விழாவிற்கான ஏற்பாடுகளை படையாச்சி தெரு கருப்பசாமி கோவில் விழா குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.